ஹாய் ஹலோ வணக்கம். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி எங்கே சொல்லிடணுன்னு பார்க்குறீங்க. ஸ்டோரிலாம் சொல்ல போகிறது கிடையாது, பட் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா சின்னதாக ஒரு இதை சொல்லிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் அதை செய்ய முடியணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ செய்ய முடியும் என்று நம்பு. அப்படி நீ முழுசாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நம்பும் பொழுது உன்னுடைய மனசு அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் முடியும் முடியாது அப்படிங்கிறது த செகண்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா we need the confidence. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்பொழுது நம்மளுடைய மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகி ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும், அந்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா தேட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விஷயத்தில் யூ வில் கெட் த சக்ஸஸ். ஸோ எந்த விஷயத்துலையுமே நோ நீட் டு பி நெகட்டிவ் தாட். ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வராதிங்க. ஃபர்ஸ்ட் உன்னால் முடியுன்ற நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வா, கண்டிப்பாக யூ ரீச் த சக்ஸஸ். ஓகேவா? சரி, நம்ம சாப்டருக்கு போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிட்டோஜெனிசிஸை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது 9 ஃபேஸஸ், ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் மொத்தம் 9 ஃபேஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ். அதில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பார்த்தோம், oogenesis பார்த்தோம். ஸோ இந்த 2 ப்ராசஸ் போக இப்போ அந்த ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா தேர் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லையா? அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த திங் இஸ் அ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஓவேரியன் சைக்கிள். அதாவது ஓவரி இருக்கு இல்லையா? ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு பார்த்தோம் அப்படின்னா நேற்று அந்த எக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் கவர்ட் பை அ மெம்ப்ரெயின். அதாவது 3 மெம்ப்ரெயின் இருக்குன்னு சொன்னால் விட்டலின் மெம்ப்ரெயின், zona pellucida, corona radiata. It is a non-cleidoic. கிளீடாயிக்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ரெப்டைல் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஷெல் இருக்கும், அதுதான் கிளீடாயிக், லேண்ட் எக்குன்னு சொல்லுவோம். பட் இது என்ன கிடையாது, ஷெல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக்கு எப்படி ரிலீஸ் ஆகும், அது ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆனால் என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் த எக் இஸ் ஃபர்டிலைஸ்ட் வித் த ஸ்பெர்ம் இட் லீட்ஸ் டு அ ப்ரெக்னன்சி. கண்டிப்பாக அந்த ஃபீமேல் என்ன ஆவாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆவாங்க. சப்போஸ் அந்த எக்கு இப்போ ஸ்பெர்ம் கூட ஃபர்டிலைஸ் ஆகலை, தென் வாட் வில் பி த கண்டிஷன் அப்படின்னா இட் லீட்ஸ் டு மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லை மென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மென்ஸ்ட்ரல் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் கேம் ஃப்ரம் த வேர்ட் விச் கால்ட் அஸ் மென்செம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ மென்ஸ்ட்ரல் அப்படிங்கிற வேர்ட் எதுலேருந்து வந்ததுமா? மென்செம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. மென்செம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எ மந்த் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ மந்த்லி ஒன்ஸ் அந்த பீரியட்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஓவேரியன் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? தமிழில் இதை மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம், மந்த்லி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட பாடியில் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர்னே சொல்லலாம். அவங்களோட பாடியோட கண்டிஷன், அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட் ஆகிறதெல்லாம் படித்தோம் இல்லையா? ஃபாலிக்கிள் மெச்சூர்ட் ஆகிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக நடக்குதா, அவங்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த மென்ஸ்ட்ரேஷன்னு சொல்கிறோம். அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டெஃபினேஷன் கேட்டால் என்ன எழுதுவ அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ சைக்ளிங் ப்ராசஸ். இப்போ இந்த மந்த் மென்ஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பர்டிகுலர் டே. அந்த டேயில் ஆரம்பித்து அடுத்த மந்தில் வரக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஒரு சைக்ளிக் ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, இப்போது இந்த திங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் இன் யுவர் புக்ஸ். இது புக்கில் கிடையாது, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொன்னால் 28 டேஸ் சொல்லலாம். பட் எல்லா ஃபீமேலையுமே இது 28 டேஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வில் பி வேரி. ஒரு சிலரில் 28 நாள் இருக்கலாம், ஒரு சிலரில் 29 நாள் நடக்கலாம். ஸோ அப்போ அந்த 28 டேஸ் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அவங்க பாடியில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி டேட் 13 அப்படின்னா இந்த 13th அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து 28 டேஸ். அப்போ அடுத்த 28th டே பார்த்தோம் அப்படின்னா த நெக்ஸ்ட் சைக்கிள் வில் பி ஸ்டார்டட். ஸோ இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவோம்.
ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் த ப்ரைமேட்ஸ். ப்ரைமேட்ஸ்னால் தெரியும் இல்லையா, இது வந்து ஒரு ஆர்டர். இட் கண்டெய்ன்ஸ் அ ஹியூமன், மங்கீஸ், ஏப்ஸ், இந்த மனுஷ குரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே கொண்ட ஒரு ஆர்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லா மேமல்ஸ், எல்லா பாலூட்டிகளையுமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நோ, இட் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் த அனிமல்ஸ். எல்லா அனிமல்ஸ்லையுமே நடக்காது. இட் டேக்ஸ் ஒன்லி இன் த ஹியூமன் ஃபீமேல் அண்ட் த ஏப்ஸ் ஃபீமேல். அப்போ இந்த ப்ரைமேட்ஸோட முக்கியமான கேரக்டர் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ ஹியூமன் ஃபீமேலில் நடக்குது, ஏப்ஸ் ஃபீமேலையும் வந்து நடக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ மற்ற மேமல்ஸில் என்ன கண்டிஷன், அதில் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காதா அப்படின்னு கேட்டால் நோ, menstrual cycle does not takes place in other mammals. அப்போ அதில் என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். அதில் menstrual cycle நடக்காது. அதில் நடக்கக்கூடிய சைக்கிளுக்கு பேர் வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம புக்கில் கிடையாது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ ஆர்கானிசம்ஸ் the other mammals will have the estrous cycle process. அப்போ estrous cycleனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the heat period அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபீமேலோட பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சீஸ்னல் ப்ரீடர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, நான் லாஸ்ட் டைம் டெஸ்டிஸ் பற்றி சொல்லும்போது கூட சொன்னேன். அந்த சீஸ்னல் ப்ரீடர்ஸில் வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் எப்போ நடக்குதோ அப்போ தான் அந்த கொனாட்ஸ் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அந்த பர்டிகுலர் பீரியட், அந்த ரீப்ரொடக்டிவ் பீரியட் தான் ஈஸ்ட்ரஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹீட் பீரியட். தனக்கான செக்ஷுவல் மேட்டை, ஒரு ஆப்போசிட் மேட்டிங்கை வந்து ஃபீமேல் தேடக்கூடிய அந்த பர்டிகுலர் டைம், அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய டைமை தான் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கவுவில் வந்து ஈஸ்ட்ரஸ் ஃபேஸ் எத்தனை மணி நேரம் அப்படின்னா 18 hours அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதுதான் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள். தட் இஸ் அபவுட் தட். ஸோ திஸ் menstrual cycle is representing a changes in the reproductive, female reproductive system. female reproductive systemல நடக்கக்கூடிய சேஞ்சஸை தான் menstrual cycleனு சொல்கிறோம். எதுக்காக இந்த menstrual cycle தேவை, for what purpose அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is required for preparing the female. ஒரு ஃபீமேலை வந்துட்டு ஃபர்டிலைசேஷனுக்காகவும் ப்ரெக்னன்சிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த menstrual cycle அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ், இப்போ menstrual cycle எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் அட் த பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செக்ஷுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபீமேல் ஏஜ் அட்டன் பண்ணுற பீரியட் 12 to 14 years. இப்போ எல்லாத்துக்குமே அந்த இயர் தான் அந்த பியூபர்ட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து இட் வில் பி வேரி, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸை பொறுத்து இட் வில் பி வேரி. சில பேருக்கு 10, சில பேருக்கு 11, இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த menstrual cycle எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது லைஃப் டைம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வில் பி சஸ்பெண்டட் இந்த பர்டிகுலர் பீரியட். எப்போ இது சஸ்பெண்ட் ஆகும், அது மீன் எப்போ இது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் த ப்ரெக்னென்சி. அதாவது ஒரு ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடியில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் நான் லாஸ்ட் கிளாஸ் யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லும் போதே சொன்னேன். யூட்ரஸ் 3 லேயரால் கவர் ஆகிருக்குன்னு சொன்னோம். பெரிமெட்ரியம் அவுட்டர் லேயர், நடுவில் இருக்கிறது மயோமெட்ரியம் மசில்ஸ். அந்த நண்பன் ஃபிலிம் கூட புஷ்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மயோமெட்ரியம் மசில்ஸால் ஆனது. உள்ளே இருக்கக்கூடிய லேயர் பார்த்தோன்னா எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். இந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும்னு சொன்னேன், அப்படியே பீல் ஆஃப் ஆகும், உறிஞ்சு வரும். உறிஞ்சு வரும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல் எல்லாம் தான் வெளியே என்ன ஆகுது, பிளட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்கும் ஒரு ஸ்பெர்மும் ஃபெர்டிலைஸ் ஆகி ஒரு ஜைகோட்டாக மாறி இந்த எண்டோமெட்ரியமில் தான், யூட்ரஸோட உள்ளே இருக்கக்கூடிய லேயரில் தான் போய் என்ன ஆகும்னா கரு பதியும், அதாவது இம்ப்ளான்ட் ஆகும், ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ அந்த எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கும். அதில் கரு பதிஞ்சிடுச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியம் என்ன ஆகாது, பீல் ஆஃப் ஆகாது. அப்போ என்ன நடக்காது, மென்ஸ்ட்ரேஷன் நடக்காது. ஸோ அப்போ ப்ரெக்னென்சி பீரியடில் கண்டிப்பாக என்ன இருக்காது, menstrual cycle இருக்காது. நெக்ஸ்ட், இட் மே சஸ்பெண்டட் ரிமைன் லாக்டேஷன். லாக்டேஷன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஃபீமேல் வந்து அந்த பால் மில்க் ப்ரொடியூஸ் ஆகிற பீரியட், குழந்தைக்கு அந்த பால் கொடுக்குற பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு 6 months பார்த்தோம் அப்படின்னா மேபி, அதாவது எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது, மேபி இட் கேன் பி சஸ்பெண்டட். அந்த ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் FSH LH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அது இந்த menstrual cycleக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் இந்த லாக்டேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தேவைப்படுது மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரோலாக்டினும் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, பிட்யூட்டரியிலேருந்து தான் செக்ரேட் ஆகுது. ஸோ அப்போ ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும்பொழுது இட் கேன் சப்ரெஸ் த FSH LH. FSHையும் LHையும் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, தடுக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். ஸோ அந்த பீரியட்லையும் menstrual cycle வந்து நடக்காது.
சரி, அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த ஃபீமேலோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் வில் பி பெர்மனென்ட்லி. இதெல்லாம் டெம்பரரியாக தான் ஸ்டாப் ஆகும். ஒரு ஃபீமேல் ப்ரெக்னன்சி முடிஞ்சிச்சுன்னா, லாக்டேஷன் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆகிடும், மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் எப்போ இது பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபீமேலோட 45 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ், அவங்களுக்கு 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மென்சுரேஷன் பெர்மனெண்ட்டாகவே ஸ்டாப் ஆகிடும். எல்லாத்துக்குமே 45 வயசான்னு கேட்டால் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னதான், அவங்களோட பாடி கண்டிஷன், இந்த ஹார்மோன் சேஞ்சஸ், இதை பொறுத்து 42 வயசில் கூட சில பேருக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ஸ்டாப் ஆகலாம். அப்படி ஸ்டாப் ஆகக்கூடிய அந்த டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call it as a menopause அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, சடனாக உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாஸ் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இஸ் கெட்டிங் பாஸ்ட், அவ்வளோதான். அது டஸ் நாட் கண்டினியூ அகைன் த லைஃப் டைம். ஸோ இது எத்தனை ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 45லேருந்து 50 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இனிமேல் அவங்க பாடியில் வந்து எந்த ஒரு ஒவேரியன் ஃபங்க்ஷனுமே, ஓவரியோட அந்த எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நடக்காது. இட் வில் பி செசேஷன். செசேஷன்னா ஸ்டாப்னு சொல்லுவோம், ஸ்டாப் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், சைக்ளிக் மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் ஒரு முக்கியமான இட்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பாடியோட எண்டோமெட்ரியம் இஸ் கெட்டிங் எ சைக்ளிக் சேஞ்சஸ், அதாவது அந்த எண்டோமெட்ரியத்தில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபேஸஸ், அதாவது 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ 4 தான் ஸ்டேஜஸான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக மொத்தமே 3 ஸ்டேஜ் தான். பட் இந்த இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ஷனில் வந்து 4 ஸ்டேஜஸாக கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் இஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், அதாவது பிளட் வந்து பாடியை விட்டு வெளியே ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ், மூணாவது லுட்டியல் ஃபேஸ். ஸோ மொத்தம் 3 தான். அப்போது இந்த ஓவலேட்டரி ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் கம்ஸ் அண்டர் த லுட்டியல். எதுக்கு கீழே வரும்? லுட்டியலுக்கு கீழே தான் வரும்னு சொல்கிறோம். அப்போது இந்த 4யுமே வந்து இங்கே ஃபேஸஸாக கொடுத்துருக்காங்க. வில் சி ஒன் பை ஒன். இதை நான் உங்களுக்கு அந்த டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஃபஸ்ட்டு இது இண்டிவிஜுவலாக என்னென்னு பார்த்துடலாம். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சைக்ளிக் சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு ஒன்று 3 days இருக்கும், இல்லை 5 days இருக்கும். பிளட் ஃப்ளோ, வெஜைனல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஒரு ஃபீமேலோட வெஜினால இருந்து பிளட் என்ன ஆகுது அப்படின்னா வெளியேறுது. அப்போ அந்த வெஜினல் ப்ளீடிங், தட் இஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் அ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ரெண்டாவது பார்த்தோன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ். நேற்று நம்ம ஊஜெனிசிஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் ப்ரைமரி ஃபாலிக்குல் இருக்கும், அது ஃபாலிக்குல் செல் கவர் ஆகி செகண்டரி ஃபாலிக்குலாக மாறும், அப்புறம் டெர்ஷரியாக மாறும், தென் கிராஃபியன் அதாவது மெச்சூர் ஃபாலிக்கலாக மாறும். அந்த மெச்சூர் ஃபாலிக்குலில் தான் ப்ரைமரி ஊசைட் என்னவா மாறி இருக்கும், செகண்டரி ஊசைட்டாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து டெவலப் ஆகும். எது மூலமாக அப்படின்னா FSH ஹார்மோன் மூலமாக வந்து டெவலப் ஆகும். எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலிகுலருக்கு FSH ஹார்மோன். ஸோ FSH ஹார்மோன் மூலமாக அந்த ஃபாலிக்கிள்ஸ் என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த ஃபேஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இட் இஸ் அ ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ராலிஃபரேஷன்னா என்ன, இட்ஸ் கெட்டிங் இன்க்ரீசிங்னு சொல்லுவோம். இது எந்த டேயில் அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரல் 5வது நாளில் முடியுது அப்படின்னா அந்த 5th டேலேருந்து 14th டே வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ். மூணாவது வந்து ஓவிலேட்ரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது 14th டே தான். இந்த சைக்கிளோட 14வது நாள் ஓவிலேட்ரி ஃபேஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபேஸ், இது ஃபேஸ் கிடையாது, இட் இஸ் பர்டிகுலர் டே. அந்த ஓவுலேஷன் நடக்கக்கூடிய, இப்போ கிராஃபியன் ஃபாலிக்குல் மெச்சூர் ஆகும்னு சொன்னேன். மெச்சூர் ஆனோடனே என்ன ஆகும், வெடிச்சிரும். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப சாப்பிடாத ஒரு நாள் வெடிச்சிருவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆஸ் லைக் தட் கிராஃபியன் ஃபாலிக்குல் மெச்சூர் ஆகிட்டே போச்சு அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரப்சர்ட். அப்போ அதுக்குள்ளேருந்து செகண்டரி ஊசைட் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா ஓவுலேட்ரி ஃபேஸ். ஓவுலேஷனுக்கு நேற்று நான் ஹார்மோனல் கண்ட்ரோல் எடுக்கும்போது சொன்னேன், எந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள், LH ஹார்மோன். அப்போ LH வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும்போது ஓவுலேஷன் வந்து நடக்கும்னு சொல்கிறோம். த லாஸ்ட் ஃபேஸ் இஸ் லுட்டியல் ஃபேஸ். இது அந்த 14th டேலேருந்து லாஸ்ட் 28th டே வரைக்கும் நடக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லுட்டியல் ஃபேஸ்னால் என்ன, ஓவுலேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஊசைட் வெளியே வந்தாச்சு. இப்போ ஒரு பேக் இருக்குது, உன் பேக்லேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்ட, பேக் எப்படி இருக்குது, பேக்கில் எதுவுமே இல்லை, இட் வில் பி எம்டி இல்லையா. அந்த மாதிரி கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து செகண்டரி ஊசைட் வெளியே வந்தவுடனே அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. அப்போ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் எம்டியாக இருக்கிறது என்னவா மாறுது, இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ டிரான்சிஸ்டரி எண்டோக்ரைன் கிளாண்ட். நேற்றே சொன்னேன், டிரான்சிஸ்டரினா என்ன,
டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட், அதுக்கு பேர் கார்பஸ் லுட்டியம். அப்போ அந்த கார்பஸ் லுட்டியம் எதை செக்ரீட் பண்ணும்? ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ப்ரெக்னென்சி பீரியடில் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜைகோட் போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அதை செக்ரீட் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் செக்ரீட்டரி ஃபேஸ். அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரெக்னென்சி நடந்துச்சு அப்படின்னா அந்த யூட்ரஸோட வால் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேவையான ஃப்ளூயிட், நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிடையும் வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் செக்ரீட்டரி ஃபேஸ். இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. லுட்டியலுக்கு எல் இருக்குது, அப்போ இதுக்கு என்ன ஹார்மோன்? LH ஹார்மோன். எல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 15th day to 28th day. ஸோ இவ்வளோ தான் 4 ஃபேஸஸ். நம்ம அடுத்து பிக்சருக்கு போயிடலாம். ஸோ உங்கள் புக்கில் இருக்க டயக்ராம் பார்த்தா அப்படின்னா த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். இப்போ உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் உனக்கு வரக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க பட்சத்தில் யூ கேன் ட்ரா திஸ் டயக்ராம் ஃபார் த எக்ஸாம். இப்போ என்ன அப்படின்னா இதில் பார்த்தோன்னா 1லேருந்து 28 days வரைக்கும் போட்டிருப்போம். இந்த 28 days முடிஞ்சோடனே 1 2 3 4 அகைன் 5 days போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு டேலேருந்து 5th day வரைக்கும் மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சாலிடாக ஒரு பார்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து ப்ளீடிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன ஃபேஸ்மா? த ப்ளீடிங், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் நடக்குது, பிளட் ஃப்ளோ வெளியே வருது. அப்போது இந்த 1 to 5 இட் கெட்ஸ் ப்ளீடிங். அந்த ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா வி கால் ஆஸ் அ மென்ஸ்ட்ரேஷனல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் பாரு ஒரு பாக்ஸ் இருக்கா, அது என்ன ஃபேஸு? ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன் இதில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நேற்று நான் ஹார்மோனல் கண்ட்ரோல் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், ஃபாலிக்கிள்ஸ் செக்ரேட் த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். எந்த செல் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணும்? ஃபாலிக்கிள்ஸ். அப்போ அந்த ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு என்ன ஹார்மோன் தேவை? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவைப்படுது. அதனால் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த பீரியடில் தேவையில்லை, ப்ரெக்னென்சி டைமில் தான் எது தேவை? ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். இதோட 14th day முடிஞ்சிருச்சு. திஸ் ஃபேஸ் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ். அடுத்து பார்த்தோன்னா 14th dayக்கு மட்டும் ஒரு ஆரோ போட்டுருவோம் பாரு. ஆல்ரெடி ஐ டோல் யூ இட் இஸ் நாட் அ ஃபேஸ், இது ஒரு டே தான், அவ்வளோதான். அப்போ 14th day ஓவலேட்ரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் எல்ஹெச்சோட செக்ரீஷன் எப்படி இருக்கும்? அந்த மிட் சைக்கிளில் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் LH surge. 2 markல கேட்பாங்க வாட் இஸ் LH surgeன்னு. அப்போ அட் த மிட் சைக்கிள் ஆஃப் திஸ் ஓவலேட்ரி ஃபேஸ் வாட் வில் ஹேப்பன்? The secretion of the LH will be more. So this is called as what? LH surge அப்படின்னு சொல்லுவோம். இது முடிஞ்சாச்சு 3வது. இப்போ 14th 28th day அந்த செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆயாச்சு, ஸ்பெர்ம் கூட ஃபர்டிலைஸ் ஆகுது. ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி நடக்கும். ப்ரெக்னென்சி நடந்துச்சு அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவைப்படும் அதிகமாக. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ஹை, ஈஸ்ட்ரோஜன் இஸ் லெஸ். அப்போ அது என்ன ஃபேஸ் பார்த்தோம்? லுட்டியல் ஃபேஸ். ஸோ ஓவராலாக இந்த ப்ராசஸ்க்கு பேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். 28th day முடிஞ்ச உடனே மறுபடியும் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 5ஆம் தேதி வரைக்கும் என்னது? மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இந்த டயக்ராமை நீ சிம்பிளாக போட்டு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஃபேஸஸை 1 by 1 உனக்கு புரியுற மாதிரி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த்ரூ அ ஃப்ளோ சார்ட். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து இட் கோயிங் டு பி சேஞ்சஸ் கோயிங் டு பி டேக்ஸ் பிளேஸ். எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா ஒன்று யூட்ரஸில் நடக்கும். என்ன நடக்குது? யூட்ரஸ். நல்லா கவனி, இதை நீ கவனிச்சினாலே அந்த 4 ஃபேஸஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புக்கை பார்த்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டயக்ராம்ஸை வச்சு நீ இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியாக யூ கேன் பி எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூட்ரின் வால், யூட்ரஸோட வால், இதில் சேஞ்சஸ் நடக்குது. ரெண்டாவது ஓவேரியன் ஹார்மோன், ஓவரிலையும் சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஓவரி செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ்லையும் என்ன நடக்குது? சேஞ்சஸ் நடக்குது. நான் சொன்ன ஆல்ரெடி ஓவரியில் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். தென் பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் இட்ஸ் ஹார்மோன், அதுலேயும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த 4 தான் என்னது? த சேஞ்சஸ் கோயிங் டு பி டேக்ஸ் பிளேஸ். இங்கே கீழே பாருங்கள் 4 ஃபேஸ் என்னென்ன சொன்னோம்? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவலேட்ரி ஃபேஸ், லுட்டியல் ஃபேஸ். ஸோ 4 ஃபேஸஸும் வந்தாச்சு. இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை பிரிக்கிறதுக்காக. இப்போ யூட்ரின் வாலில் ஒரு எல்லோ டாட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது யூட்ரஸோட லொக்கேஷன். இது ஓவேரியன் ஹார்மோனுக்கான லொக்கேஷன். இது சேஞ்சஸ் இந்த ஓவரி, ஓவரியோட லொக்கேஷனை வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நல்லா பாருங்கள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது இந்த பிங்க் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அதாவது யூட்ரஸோட இன்னர் வால். யூட்ரஸோட என்ன வால்மா? இன்னர் வால். எண்டோனாலே உள்ள. இந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும்னு சொன்னேன்? இட் கெட் லாஸ்ட். இட்ஸ் கெட்டிங் லாஸ்ட். ஏன் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா
see here இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் கம்மியாக இருக்குது, இது மேலே போகவே கிடையாது. ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல், ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் கிடையாது, ஈஸ்ட்ரோஜனும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் கம்மியாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியமோட திக்னஸ் என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போ எண்டோமெட்ரியம் திக்னஸ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கெட்டிங் ஷெட் ஆஃப். ஷெட் ஆஃப்னா என்னன்னா பீல் ஆஃப் ஆகி வருது, உறிஞ்சு வருது. அப்படி உறிஞ்சு வரும்பொழுது அங்கே இருக்க பிளட் வெசலும் சேர்ந்து ரப்சர் ஆகி பிளட்டாக வெளியே போகும். இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இது என்ன ஆகுது? லாஸ்ட் ஆகுது. எதனால்? ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் கம்மியாக இருந்தால் ஒரு தூண்டல். அன்றைக்கி நான் சொன்னேன், நீ கிளாஸில் தூங்கிட்டு இருக்க அப்படின்னா அதை நான் பார்த்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஓகே பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு, கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை சம்திங் ஏதாவது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தூண்டல் வந்து கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கும் பொழுது இங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் எங்கே போகுதுன்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போகுது. அதை தான் இந்த டாட்டர் லைன் டினோட் பண்ணுது. இங்கே ஒரு டாட்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா? எங்கேருந்து? இந்த யூட்ரின் வால்லேருந்து போட்டிருக்கோம். அப்போ இங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போது இங்கே இருந்து தூண்டல் போகுது. எங்கே போகுது? பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போகுது. என்ன காரணத்தினால போகுது? பிகாஸ் லோ லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியம் உரியுது, ஒரு பீல் ஆஃப் ஆகுது. பீல் ஆஃப் ஆனதுனால இங்கிருந்து ஒரு ஸ்டிமுலை போகுது, ஒரு தூண்டல் போகுது. எங்கே போகுது? பிட்யூட்ரி கிளாண்டுக்கு. எதுக்காக போகுது? பிகாஸ் ஆஃப் லோ லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். சரி, போயாச்சு. போய் அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டிமுலேட்டிங். இட் இஸ் கெட்டிங் ஸ்டிமுலேட்டிங். எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா எஃப்எஸ்ஹெச், ஹை லெவல் ஆஃப் எஃப்எஸ்ஹெச்சை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ இது ஹை லெவல் ஆஃப் எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட் பண்ணும்போது இங்கே செக்ரீஷன் நடக்குது. இங்கே பிங்க் கலரில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ தூண்டல் போன உடனே பிட்யூட்ரி கிளாண்ட் என்ன பண்ணிடுச்சு? எஃப்எஸ்ஹெச்சை செக்ரீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் த ஃபாலிக்கல்ஸ். ஸோ இங்கே ஃபாலிக்கல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கெட்டிங் மெச்சூர்ட். ஸோ சேஞ்சஸ் இன் த ஓவரி. இது பார்த்தா ஓவரியில் தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபாலிக்குலாக இருக்கும், அடுத்து என்னவா மாறும்? செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி. டெர்ஷரியில் இருக்க ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸு, அதுக்கு பேர் என்னது? ஆண்ட்ரம்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே டெர்ஷரியாக இருக்குது. நாலாவது என்னவா மாறிடுது? இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் அ மெச்சூர்ட் ஃபாலிக்கல். ஸோ கிராஃபியன் இஸ் அ மெச்சூர்ட் ஃபாலிக்கல். அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் பிட்யூட்ரிக்கு போனோடனே பிட்யூட்ரி எஃப்எஸ்ஹெச்சை செக்ரீட் பண்ணுது. எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கிள்ஸை நாங்கள் சொன்னேன் எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலிக்கிள்லேயும் எஃப் இருக்குது, எஃப்எஸ்ஹெச்லேயும் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கிள்ஸை வந்து தூண்டி விட்டு ஸ்டிமுலேட் பண்ணி ஃபாலிக்கிள்ஸை சைஸில் பெருசாக்கிடுது. அப்போ ஃபாலிக்கிள்ஸ் வந்து பெருசான உடனே இங்கே நான் சொன்னேன் ஃபாலிக்கிள்ஸில் என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணும்? இட் செக்ரீட்ஸ் த ஈஸ்ட்ரோஜன். ஸோ இட் செக்ரீட்ஸ் வாட்? It secretes the estrogen hormone. It is the most important female sex hormone. அப்போ ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஹை லெவலில் இருக்கா? இங்கே போட்டிருக்கோமா? இந்த இடத்துல பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் என்ன இருக்குது? அப்படியே மேலே ஏறி இன்க்ரீஸ் லெவலுக்கு போகுது இல்லையா? இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மறுபடியும் உருவானதுனால இந்த இடத்துல எண்டோமெட்ரியம் மறுபடியும் ரிப்பேர் ஆகுது. இட்ஸ் கெட்டிங் ரிப்பேர்ட். நம்ம ஏதாவது ஒன்று இப்போ வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஐ மீன் வாட்ச் ஓடலை அப்படின்னா தூக்கி போட்டுருவோமா? இல்லை இல்லை, இட்ஸ் வில் ரிப்பேர் தட். அந்த மாதிரி இந்த இடத்துல எண்டோமெட்ரியம் பீல் ஆஃப் ஆனதுனால அடுத்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபாலிகுலர் பீரியடில் எண்டோமெட்ரியம் இஸ் கெட்டிங் ரிப்பேர், ரீஜெனரேட் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா திக்காக இருக்கும், ஃபோல்டிங்ஸ் தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். எவ்வளோ திக்னஸில்? 2 to 3 millimeter திக்னஸ். அப்போது இந்த ஃபேஸுக்கு பேர் தான் ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபாலிகுலர் ஃபேஸ். ஓகே, இப்போ ஈஸ்ட்ரோஜன் என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. அப்போ ஈஸ்ட்ரோஜன் அதிகமான உடனே அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும்? பிட்யூட்ரிக்கு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அளவுக்கு அதிகமாக அம்மா தட்டில் தோசை போட்டால் என்ன சொல்லுவேன்? போதுமா, ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக செக்ரீட் ஆன உடனே இங்கே இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த ஒயிட் டாட் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் ஒயிட் டாட் இஸ் taking the information to the
பிட்யூட்ரி கிளாண்ட். எதுக்காக அப்படின்னா போதும் அதிகமாக எனக்கு ஃபுல்லாகிடுச்சு தோசை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈஸ்ட்ரஜன் அதிகமாகிடுச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் பிட்யூட்ரிக்கு போகுது. அப்போ ஃபாலிக்கல் மெச்சுரேஷன் ஸ்டாப் ஆகணும். ஏன் இந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபீமேலோட பாடி எப்படி டிசைன் ஆகிருக்கு, ஒரு ஊகோனியாலேருந்து எத்தனை எக்கு டெவலப் ஆகும், ஒரு எக்கு தான் டெவலப் ஆகும். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் மெச்சூர்ட் ஆகிட்டு அதுலேருந்து என்ன ஆகும், ஒரு எக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த எஃப்எஸ்ஹெச் அதிகமாக செக்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபாலிக்கல் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டெவலப் ஆகும். அப்போ எக்கோட கண்டிஷன் நிறைய என்ன ஆகிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபீமேலோட பாடி டிசைன் ஃபார் ப்ரொடியூசிங் ஒன்லி ஒன் எக். அப்போ அந்த எஃப்எஸ்ஹெச்சை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலேஷன் தான் இங்கேருந்து பிட்யூட்ரிக்கு போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகுது, the FSH is getting stop. FSH என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணுது. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே போகுது. போன உடனே பிட்யூட்ரி என்ன பண்ணும், எஃப்எஸ்ஹெச்சை ஸ்டாப் பண்ணி எல்ஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நேற்று ஹார்மோனல் கண்ட்ரோல் சொல்லும்போது சொன்னேன், எல்ஹெச் என்ன பண்ணும், கிராஃபியன் ஃபாலிக்கில் வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இந்த எல்ஹெச் தூண்டல் மூலமாக ஓவுலேஷன் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா. சி இந்த எல்லோ கலர் பாடி கிராஃபியன் ஃபாலிக்கல், உள்ளேருந்து வர பிங்க் தான் என்னது, செகண்டரி ஊசைட். ஸோ கிராஃபியன் ரப்சர் ஆகி ஊசைட் வெளியே வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னம்மா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஓவுலேஷன். ஸோ வாட் ப்ராசஸ் இஸ் ஓவுலேஷன். அப்போ இங்கே ஓவுலேஷன் நடக்குது. எது மூலமாக ஓவுலேஷன் நடக்குது, எல்ஹெச் வந்ததுனால ஓவுலேஷன் நடக்குது. அப்போ எல்ஹெச் ஹார்மோன் மூலமாக ஓவுலேஷன் நடந்தால் எல்ஹெச் ஹார்மோன் எப்படி இருக்குது, இட் வில் பீன் பீக் லெவல். பீக்னா என்ன, நல்லா ஹை லெவலுக்கு வந்து சிஹர் LH is getting increased. இந்த இடத்துல FSH வந்தனால ஈஸ்ட்ரஜன் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ LH செக்ரேட் ஆகனால இங்கே என்ன ஆகுது, LH ஹார்மோன் இஸ் கெட்டிங் ஹை லெவல், ஓவுலேஷன் நடக்கும்போது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call this as LH search. நான் அங்கேயே சொன்னேன் இல்லையா, it can be asked in 2 மார்க்குன்னு. இது 14th டேயில் நடக்கும். இந்த ஃபேஸ் தான் ஓவுலேட்ரி ஃபேஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஓவுலேஷன் நடக்குது. ஓவுலேஷன் நடக்கிறதுனால இந்த ஃபேஸுக்கு பேர் என்னம்மா, ஓவுலேட்ரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இது 3வது ஃபேஸ் முடிஞ்சாச்சு. இப்போ எக்கு வெளியே வந்தாச்சு. ஒரு மேல் பாடியிலிருந்து ஸ்பெர்மு வந்துடுச்சு. ஸ்பெர்ம் வந்து இந்த பர்டிகுலர் எக்கு கூட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெக்னென்சி நடக்கும் இல்லையா. அப்போ ப்ரெக்னென்சி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்சுவலாக கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவா மாறுது, தி ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ கார்பஸ் லுட்டியம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, கார்பஸ் லுட்டியம். ஆக்சுவலாக நான் என்ன கலரில் எழுதியிருக்கேன், எல்லோ கலரில். திஸ் கார்பஸ் லுட்டியம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எல்லோ பாடி. என்ன பாடின்னு சொல்லுவோம், எல்லோ பாடி. கார்பஸ்னா பாடின்னு அர்த்தம், லுட்டியம்னா எல்லோன்னு அர்த்தம். ஸோ இட் வில் பி எல்லோ இன் கலர். ஸோ கார்பஸ் லுட்டியம் வந்தாச்சு. கார்பஸ் லுட்டியம் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணணும்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரெக்னென்சிக்கு என்ன ஹார்மோன்மா தேவை, ப்ரெக்னென்சிக்கு என்ன ஹார்மோன் தேவை, ப்ரொஜெஸ்ட்ரான் தேவை. அப்போ இங்கே லோ லெவலில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இங்கே ஆக்சுவலாக FSH பீரியடில் என்ன ஆயிருக்கு, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நான் சொன்னேன், ஃபாலிகுலர் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போது உன்னுடைய இந்த லுட்டியல் ஃபேஸில் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் எப்படி இருக்குது, இட் இஸ் கெட்டிங் ஹை லெவலில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது ப்ரெக்னென்சி நடந்தால் இட் வில் பி பர்சிஸ்ட். ப்ரெக்னென்சி நடக்கலை, இன் கேஸ் ஆஃப் அன்மேரிட் கேர்ள் ஷி டஸ் நாட் கெட் ப்ரெக்னென்ட், ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா திஸ் கார்பஸ் லூட்டியம் ஸ்ட்ரக்சர் வில் சேஞ்ச் இன்டு அ கார்பஸ் ஆல்பிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கார்பஸ் ஆல்பிகன்ஸ். இது ஒரு ஸ்கேர் டிஷ்யூ. இந்த ஸ்கேர் டிஷ்யூ பார்த்தோன்னா ஒரு 10-12 நாளில் என்ன ஆயிரும் அப்படின்னா டீஜெனரேட் ஆயிரும் பாடியிலேருந்து. அப்போ ஒரு கார்பஸ் லுட்டியம் ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறினோன்னே ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் திரும்ப என்ன ஆகிடுது, லோ லெவலுக்கே போயிடுது. ஸ்டார்டிங்கில் எப்படி கம்மியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இங்கே என்ன ஆகிடுதுமா, கம்மியான லெவலில் போகுது. அப்போ இங்கே ஓவுலேட்ரி ஃபேஸ்லையும் லுட்டியல் ஃபேஸ்லையும் இந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் இட் இஸ் கெட்டிங் ஃபோல்டட். நல்லா மறுபடியும் என்ன ஆகுது, ஃபோல்ட் ஆகி திக்காகுது. அப்போ ஃபாலிகுலர் ஃபேஸில் 2-3 மில்லிமீட்டர் திக்னஸ் இருந்த எண்டோமெட்ரியம் இந்த லுட்டியலில் எவ்வளோ மாறிடுச்சு, 5 மில்லிமீட்டரில் மாறிடுச்சு. அப்போது ஒரு கார்பஸ் ஆல்பிகன் உருவாயாச்சு. இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன நடக்கும், மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும். எண்டோமெட்ரியம் என்ன ஆயிரும், பீல் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இஃப் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இட் லீட்ஸ் டு ப்ரெக்னன்சி. இஃப் ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் இட் லீட்ஸ் டு மென்ஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு ஃபீமேல்
மென்ஸ்ட்ரேஷன் நடக்கலை, அவங்க மந்த்லி பீரியட்ஸ் ஆகலை, அப்போ அவங்க ப்ரெக்னன்சின்னு தான் அர்த்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ராப்ளம், இது பிசிஓன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பிசிஓனால் இருக்கலாம், இல்லை அந்த ஃபீமேலுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை அவங்க பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால கூட என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மந்த்லி கரெக்டாக நடக்காமல் போகலான்னு சொல்கிறோம். ஓகேவா, இவ்வளோ தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் இட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெனோபாஸை பற்றி பார்த்துடலாம். மெனோபாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், permanently the menstrual cycle will be stop. எந்த ஏஜில் ஸ்டாப் ஆகும்? 45லேருந்து 50 இயர்ஸில் வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெனோபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் பாடியில் என்னென்ன நடக்கும் சேஞ்சஸ், இது புக்கில் கிடையாது, யூ கேன் ரைட் இட் டவுன். நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செசேஷன் வந்து ஸ்டாப் செசேஷன்னாலே ஸ்டாப், அவங்க பாடியில் நடக்கக்கூடிய ஒவேரியன் ஃபங்க்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுதுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த மெனோபாஸ் அப்போ அவங்க பாடியில் என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் லெவல் வில் பி ரெடியூஸ்டு, லோ லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டே இல்லையா. செகண்டு ஹாட் ஸ்விங், ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். ஹாட் ஃப்ளஷ்னால் என்ன அப்படின்னா அவங்களோட பாடியில் பார்த்தா அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கம்மியானதுனால பாடியில் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதாக மூட் ஸ்விங்ஸ். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஸ்ட்ரல் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் வந்து ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோபம் வர்றது, இந்த மாதிரியான அடிக்கடி மூட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம், பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்போ இந்த மெனோபாஸில் வந்துட்டு அவங்க பாடியில் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த பர்டிகுலரோட விமெனோட பாடியில் மூட் வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், டஸ் நாட் பி கான்ஸ்டன்ட். ஓகேவா. நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிறதுனால ஈஸ்ட்ரஜன் லெவல் டோட்டலாக என்ன ஆயிரும்னா இட் பிகம் 0. அப்போ அவங்க பாடியில் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கம்மியான லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ப்ரொடியூஸ். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்க ஃபேஸில் வந்து அங்கங்கே லைட் பேச்சஸ் ஆஃப் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? மெனோபாஸ் நடக்கிறதுனால உருவாகக்கூடிய சேஞ்சஸ். So first point, recall it. The first is low level of estrogen hormone. Second, hot flush. The third is mood swings. The fourth is estrogen become 0. So testosterone will be produced. Automatically the hairs will be grow on the face. This is menopause la varakodiya changes. Okay va? The last topic is menstrual hygiene nu solluvom. So menstrual hygiene, menstrual period enna hygiene irukku அப்படினு கேட்டோம் அப்படினா அந்த menstrual பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா we should keep ourselves hygiene. எதுக்காக அப்படின்னு கேட்டால் அப்படின்னா see if a girl want to be confident, if she want to be with a dignity, ஒரு empowerment இதெல்லாம் இருக்கணும், ஒரு நல்ல குட் வெல்பீயிங்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹைஜீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறைய சானிட்ரி நாப்கின்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவாங்க கேர்ள் ஷுட் ஸ்டாப், அதாவது ஒரு கோட் வரும், they told girl should stop, I see no deadliness அப்படின்னு அந்த கேர்ள் சொல்லுவா. ஸோ I see no deadliness. ஸோ நிறைய கான்ஃபிடென்ஸ், அதாவது நிறைய கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து நிறைய ஹைஜீன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஹைஜீன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வருமா, கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஸோ லாஸ்ட் ஒரு லைன் சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கை என்னோட ரூல்ஸ் அப்படின்பா அந்த பொண்ணு. அப்போது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைஜீனாக இருக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஸோ எதுவும் அன்ஈஸியாக இல்லாமல் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து நம்ம நார்மலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் எனி புவர் ஹைஜீன், அப்போ அந்த ஹைஜீன் அவங்க மெயின்டைன் பண்ணலை, அப்போ அதோட விளைவுகள், தாக்கம், இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷில் பிகம் லேசி, ஒரு மாதிரி இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சோர்ந்து போவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப இன்ஆக்டிவாகி ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவீங்க, லீவ் எடுத்து ஆப்சன்டீஸ் வில் பி தேர். ஸோ அதனால் புவர் ஹைஜீனை இது பண்ணாமல் யூ ஷுட் மெயின்டைன் த ஹைஜீன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஹைஜீன்ஸ் எப்படிலாம் இந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியடில் நிறைய அப்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ், உரியக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சானிட்ரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேட் யூஸ் பண்ணலாம், இல்லை டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மென்ஸ்ட்ரல் கப்புன்னு சொல்லுவோம். யூ ஆல் நோ வெரி வெல் சானிட்ரி நாப்கின்ஸ், பேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்.
tamponsனால் என்ன அப்படிங்கிறது நான் will show you for you. menstrual cups அப்படின்னா இந்த ஃபனல் இருக்கு இல்லையா, ஸோ ஃபனல் மாதிரியே வந்து யூ ஹாவ் அ கப்ஸ். அந்த கப்ஸு வந்துட்டு வெஜினாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னா அந்த ஃப்ளோ என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளட் ஃப்ளோ வந்து கப்ஸில் ஃபில் ஆயிரும். திரும்ப அவங்க எடுத்து இது பண்ணிவிட்டு அதை வந்து ரியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ menstrual கப் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் இஸ் அ tampons. ஸோ tampons அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சரி நல்லா பாருங்கள் எல்லாமே இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சும்மா இவ்வளோ இந்த சைஸில் தான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call as a tampons அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைஸில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா tampon. ஸோ இந்த tampon எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be fixed in the vagina. வெஜினாவை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இன்சர்ட் பண்ண உடனே once if you insert this tampon in the vagina it will be fixed there. அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா it will be என்ன சொல்கிறது அப்படியே வந்து பல்ஜ் ஆகும், பெருசாகும். அந்த blood flow menstrual blood flow வந்து உள்ள ஃப்ளோவாக ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்து இட்ஸ் ஸ்ட்ரக்சர் will be get large. ஸோ இதை வந்துட்டு tampon சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஹைஜீனாக இருக்கிறதுக்காக we can utilize அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சானிட்டரி நாப்கின்ஸை ஆஃப்டர் யூசேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ மீன் இதை வந்து இப்போ மேக்ஸிமம் 8 hours மேலே வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சா வந்து ஹைஜீனிக் ப்ராப்ளம் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 hours அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஐ மீன் இது வந்து அவங்க பிளட் ஃப்ளோ வந்து பொறுத்தது. ஸோ மேக்ஸிமம் மினிமம் 4 to 5 hours வந்து சேஞ்ச் பண்ணால் குட் ஹைஜீன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறோம். ஆஃப்டர் யூசேஜ் அந்த நாப்கின்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணாமல் ஒரு பேப்பரில் வந்து விராப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அது ஓப்பன் ஏரியாஸ்லையோ இல்லை கொண்டு போய் அந்த ட்ரைனேஜு இந்த பைப்லைன் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம போட்டக்கூடாது. எதுக்காக பைப்லைன்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னா இட் கெட் சோக்கூடாது. போய் அந்த பைப்லைன்ஸ் அதை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோன்னா அடைச்சிக்கும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம அதை வந்துட்டு அந்த ஓப்பன் ஏரியாஸ்லையும் சரி இல்லை பைப்லைன்ஸ்லையும் வந்து நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பராக தான் அதை வந்து வி ஷுட் பி டிஸ்போஸ்டு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. என்ன டூ யூ நோ அப்படின்னு பார்த்தோன்னா the particular how to dispose இந்த டிஸ்போசிங் மெத்தடை பற்றி சொல்லியிருப்பாங்க. நார்மலாக ஒரு மெடிக்கல் வேஸ்ட்டவே நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we will be disposed with the மெத்தட் ஆஃப் தி இன்சினரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சினரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேர்னிங் அதாவது எரிக்கிற முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி எரிச்சிருவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜேர்ம்ஸுமே வந்து எப்படி இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இட் வில் பி பர்ன்ட். அப்போது இந்த பர்டிகுலர் நாப்கின்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சினேட்டர் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்சினேட்டர் மோஸ்ட்டாக இந்த முனிசிபாலிட்டிலாம் பார்த்தோன்னா இன்சினேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த உலைன்னு சொல்லுவாங்க, அணுலைன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த நாப்கின்ஸை போட்டு ஸ்விட்ச் போட்டு விட்டா அப்படின்னா இட் வில் பி பர்ன்ட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனுமே வராது. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு தூக்கி போடுறோம் இல்லை ஏதாவது ட்ரைனேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு பைப்லைனில் போடுறோம் அப்படின்னா பொல்யூட் வாட்டர் டூ அந்த தண்ணியும் அது என்ன பண்ணும் அப்படின்னா மாசுபடுத்தும், பொல்யூட் பண்ணும் அப்படிங்கிறோம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த பப்ளிக் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாஷ்ரூம்ஸில் வந்து நிறைய மெஷர்ஸ் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இன்சினரேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நாட் ஓன்லி தி இன்சினரேட்டர்ஸ், இந்த வெண்டிங் மிஷின்னு சொல்லுவோம், நாப்கின் வெண்டிங் மிஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்லாம் 1 ரூபி காயின் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, 1 ரூபி போட்டால் நீ ஃபோன் பேசிக்கலாம். இப்போ தண்ணி கூட வந்துருச்சு, 5 rupees போட்டால் கேன் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து 5 rupees இந்த மாதிரி அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா யூ கேன் கெட் த பர்டிகுலர் மெட்டீரியல் நாப்கின்ஸ் பேட்ஸை வந்து நமக்கு கிடைக்கும். இது வெண்டிங் மிஷின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெண்டிங் மிஷின்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இந்த இன்சினரேட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமான ப்ராசஸ்லாம் வந்து இட்ஸ் வாஸ் கோயிங் ஆன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் அபவுட் த மென்சுரல் ஹைஜீன். பிசிஓன்னு ஒரு டுயோ இருக்குது, அதை லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். பிசிஓ பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் பார்ஷியலாக தான் டெவலப் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஃபாலிகுல்ஸ் மெச்சூர் ஆகிட்டே வருது இல்லையா, இந்த மெச்சூர் ஆகுது பார்ஷியலாக தான் ஆகிருக்கும், இது ஃபுல்லாக மெச்சூர் ஆகிருக்காது. ஃபுல்லாக மெச்சூர் ஆனால் தான் எக் என்ன ஆகும், வெளியே ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபுல் மெச்சுரேஷன் நடந்திருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக் என்ன ஆகாதுமா, டெவலப் ஆகாது. அப்போ எக்கு டெவலப் ஆகாத பட்சத்தில் அவங்க பாடியில் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸே என்ன ஆகாது, நடக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ இவங்க பாடியில் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னா, நேற்று சொன்னது தான், அவங்களுக்கு ஆண்ட்ரஜன் ஹார்மோன், மேல் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த முகத்தில் இந்த இடத்துலலாம் ஹேர் க்ரோ ஆகும், ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம், அந்த முடி க்ரோ ஆகிறதெல்லாம். நம்மளுடைய ஃபீமேல் ஹார்மோனோட லெவல் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாடியில் இந்த ஏக்னி, இந்த பிம்பிள்ஸ் வர்றது, ஒபிசிட்டி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும். டயபெட்டிஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தட் பர்டிகுலர் ஃபீமேல் வில் பி ஸ்டெரைல், ஐ மீன் ஃபர்டைலாக தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அவங்க ஸ்டிரைலாக மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பராக எக்ஸசைஸ் செய்கிறது. அதாவது இப்போது அந்த காலத்தில் பார்த்தோன்னா எந்த பெண்களுக்குமே எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது இல்லையா, ஏன்னா அவங்களோட ஒர்க்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. அம்மிக்கல் ஆட்டுறது, ஆட்டங்கல் ஆட்டுறது, குனிஞ்சு பெருக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் தான், எலக்ட்ரானிக் உட்காந்த இடத்துல எல்லாம் செஞ்சுக்கிறோம் சிம்பிளாக. ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே வந்து we are not giving to our body. இப்போ ப்ராப்பராக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிறது, அந்த ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது, அந்த ஹார்மோனல் தெரப்பி பண்ணுறது, இதன் மூலமாக வந்துட்டு இந்த பிசிஓஸை வந்து சரி பண்ணலான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். அப்போ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது அந்த எக் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆனால் ப்ரெக்னன்சின்னு சொன்னோம். அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அந்த ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும், இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ if in case of any doubts you can contact me, that means you can ask with us. Okay students, thank you, stay safe.